ஹலோ கைஸ், நம்மலாம் எதிர்பார்த்தோம் ஐபிஎல் 2026 வந்துடுச்சு. மார்ச் 28 ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்கே நடக்க போகுதுன்னா, நம்ம சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர் நடக்குது. மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி vs எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட லெவன்ஸு, ரெண்டு டீமோட பவுலிங் லைன், பேட்டிங் லைனை பற்றி நம்ம ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்ஹெச் அதிரடி ஆடுற டீம் எஸ்ஆர்ஹெச் வந்து போயிடுவோம். எஸ்ஆர்ஹெச்னா பேட்டிங் லைன் நல்லா சூப்பராக வச்சுருந்தாலுமே இந்த டைமில் வந்து பேட்ஸ் கமெண்ட்ஸுக்கு சின்ன இன்ஜுரி தராங்க. ஃபர்ஸ்ட் மேட்சை அவர் ப்ளே பண்ண மாட்டா மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைமில் அவங்க எப்படி பவுலிங் கொண்டு போவாங்க, அடுத்த கேப்டன் யாருன்னு சின்ன டிஸ்கஷனில் கேட்டிருக்கு. அவங்க அடுத்த கேப்டன் இசான் கிசான் போகிற மாதிரி அவங்க டீம் ஆஃபீஸியலாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பேட்டிங் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஓப்பனிங் பாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட் தான். லாஸ்ட் டைம் ஓப்பனிங் பேர் நல்லா ஒரு மேட்ச் நல்லா ஒரு ஹை எண்ட் ஸ்கோர் கொண்டு போகிற ஓப்பனிங் பேர் தான் வழக்கம் போல் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் லாஸ்ட் டைம் நல்லா ஒரு ஓப்பனிங் பேரை வந்து லோ ஸ்கோராக ஹை ஸ்கோராக மேட்ச் நல்லா கொண்டு போயிருந்து நல்ல பேர் அப்படியே செட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்த ஒன் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இஷான் கிஷான் ரீசெண்ட் டைம் T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா டீமில் நல்ல ஒரு பேட்டிங் லைனப்பில் நல்லா ஃபார்ம் அந்த ஒரு பிளேயர் இஷான் கிஷான். நம்பர் 4 பார்த்தோம்னா நம்ம கிளாஸ்னர் லாஸ்ட் டைமே நல்லா அவர் ஸ்பெல்லை நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு போனார். நல்லா போயிட்டுருக்க மேட்சை சோப்பர மேட்சை அவர் சிங்கிள் மேனாக கொண்டு போயிருந்தார். நம்பர் 4 அவராக இருக்காங்க. நம்பர் 5 பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி, நம்பர் 6 லியான் லிவிங்ஸ்டன். அவங்களாம் ஃபினிஷராக பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் பார்ப்போம். ஏன்னா நிதிஷ் ரெட்டியும் லியான் லிவிங்ஸ்டனும் லாஸ்ட் டைம் கொஞ்சம் லேக்ல இருக்காங்க. ஏன்னா சரியாக மேட்சஸ் அவங்க எல்லாம் இல்லை. பட் அவங்க பர்ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நம்ம மேட்ச்ல தான் பார்க்க முடியும். அடுத்த பவுலிங் பார்த்தோம்னா ஜெய் குணால் பத்தேல் கிட்ட தான் போய் ஆகணும். ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் இல்லை, அந்த டைமை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேலில் போகணும். ஹர்ஷல் பட்டேல் ஒவ்வொரு காலத்தில் நல்ல பர்பிள் பட்டேலுமா இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நல்ல ஒரு பேட்டிங் நல்லா வச்சுருக்காரு. பார்ப்போம். இதுதான் இப்போதைக்கு அவங்க பவுலிங் பிடிச்சா, மற்றபடி ஆல்ரவுண்டர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க சப்போஸ் இன்ஜுரி கிளியர் ஆகி பேட் கமெண்ட்ஸ் வந்தால் பவுலிங் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் நல்ல ஒரு பேட்ஸ்மேனும் அவர் ஆல்ரவுண்டர் மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருப்பாரு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எப்படியே இருந்தாலும் அவங்க பேட்டிங் நல்லா வச்சுருக்காங்க. ஹை ஸ்கோர் கொண்டு போனால் பவுலிங் வச்சு அவங்க மேட்ச் நல்லா கொண்டு போக நல்ல சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குன்ட்டு. அடுத்து நம்ம ஆர்சிபி டீம் பார்த்தீங்கன்னா பேச போகிறோம். ஆர்சிபி டீம் இப்போ இருக்க ஸ்குவாடு நல்ல சூப்பர் ஸ்குவாடு. இந்த ஸ்குவாடை வச்சு நெக்ஸ்ட்டு 5 இயர் ஃபுல்லாக கப் அடிக்கிற எபிலிட்டியும் அந்த ஸ்குவாடுக்கு இருக்கு அவங்களுக்கு. பட் இருந்தாலும் சின்ன சின்ன கம்ப்ரமைஸ்லாம் வரலைங்க. ஹோலன் உட் என்னன்னு தெரியல. சப்போஸ் ரூல் ரைட்டாக ஃபஸ்ட்டு ஆஃப் மிஸ் பண்ணுவாரான்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு கரண்டில் இருக்க லெவன்ஸ் யார், பேட்டிங் லைன் பவுலிங் லைன் எப்படி இருக்காங்க, என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓப்பனிங் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி, ஃபிலிப் சால்ட் ஓப்பனிங் பேராக இருப்பாங்க. லாஸ்ட் டைம் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஓப்பனிங் பேராக நல்லா ப்ளே பண்ணி கொடுத்தாங்க. ஓப்பனிங் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஸ்கோரை அவங்க பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணி நல்லா ப்ளே பண்ணியிருக்கு. 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்ல ஒரு பிளேயர் இருக்காங்க. அடுத்த ஒன் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் படிக்கல் ஆர் வெங்கிட் ஐயர் இருப்பாங்க. பட் எங்களோட சஜஷன் என்னன்னா டேவிட் படிக்கலே இருக்கலாம். லாஸ்ட் டைம் அவர் நல்லா அந்த ஒன் ரவுண்டும் நல்லா ஸ்பெல்ல யூஸ் பண்ணிட்டு வந்தார். அடுத்த நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதாரி இருப்பார், கேப்டன், நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அவர். அடுத்த நம்பர் 5 பார்த்தீங்கன்னா டிம் டேவிட், நம்பர் 6 நிதிஷ் சர்மா இருப்பார், நம்பர் 7 ரொமானன்ஸ், நம்பர் 8 குணால் பாண்டே இருப்பார். அடுத்த பவுலிங் பார்த்தீங்கன்னா மங்கேஷ் ரீசெண்ட் டைமில் ரொம்ப நல்லா சூப்பராக போகிற ஒரு யங்கஸ்ட்டு ஃபாஸ்ட் பவுலர். நல்லா ஸ்விங்கிங் போடுறாரு, நல்ல ஒரு எபிலிட்டி இருக்குது அவர்கிட்ட, நல்லா டிஃப்ரெண்ட் பண்ணுறது. அவர் டெத் ஓவரில் யூஸ் பண்ணாட்டி அவர் மிடில் ஓவரை ட்ரை பண்ணுவாங்க. டெத் ஓவர் கூட நம்பர் 10 வந்து நம்ம புவனேஷ்குமார் இருக்கார். நல்லா ஒரிஜினல் ஓஜினே சொல்லலாம். பவுலிங் சரியாக நல்ல ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர். நம்பர் 11 வந்து ஜெகட் டாப் இருக்கார். இதுதாங்க ஆர்சிபியோட பவுலிங் லைனப்பு. நல்ல ஒரு 3 நல்லா ஃபாஸ்ட் பவுலர் வச்சுருக்காங்க. சப்போஸ் ஸ்பின் யூஸ் பண்ணாலும் இடையில குணால் பாண்டே, டிம் டேவிட் இருக்காங்க நல்ல ஆல்ரவுண்டர். அவங்கள மிடில் ஆர்டர் யூஸ் பண்ணுவாங்க. 2 டீமோ 11 மேக்ஸிமம் இப்படி தான் இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. பட் சின்ன சேஞ்சஸ் ஃபைனல் டிசிஷனாக வரலாம். ரெண்டு நல்லா அடிச்சாடுற நல்ல ஒரு பேட்டிங் டீம் வந்து எஸ்ஆர்ஹெச் வச்சுருக்காங்க. டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு ஆர்சிபி நல்ல ஒரு பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஆர்சிபி ஓன் கிரவுண்டில் அவங்க எப்படி ப்ளே பண்ணுறான்னு பார்ப்பேன். லாஸ்ட்டாக ரீசெண்ட் டைமில் நல்லா 2 டீம் அங்கே போய் 2 மேட்ச் ஆர்சிபி லாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிச்சு எப்படி மாறுது, பால் எப்படி திரும்புது எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்போம். ஏன்னா இந்த டைமில் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்க கேப்டனும் கொஞ்சம் மிஸ் பண்ணுற அவங்களுக்கு இந்த கரெக்டான சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு பெரிய மேட்ச்சுக்கிறப்ப கொஞ்சம் யோசிச்சு தான் ப்ளே பண்ணி ஆகணும். கரெக்டாக நல்லா ஸ்கோர் கொண்டு போயிட்டாங்க, பவுலிங் லைனில் வந்துருவாங்க.
என்னதான் ஸ்கோர் பண்ணாலும் எவ்வளோ 250 அடிச்சாலும் திரும்பி சேஸ் பண்ணுறதோ 2 டீமும் நல்ல எபிலிட்டியில் இருக்காங்க. ஆல்ரெடி 2 டீமு 250 கிராஸ் பண்ண டீம் ரெண்டுமே. ஸோ அதனால் பேட்டிங் பிரச்சனை இல்லை. பவுலிங் லைனப் எப்படி இருக்குன்னு அந்த பிச்சு தாங்க பார்க்கணும்.